நீங்க சொன்னீங்களே, இந்த ப்ரௌச் ரொம்ப அழகா இருக்குன்னு. ஸோ அந்த ப்ரௌச் தான் என்னோட அந்த தருணம். இந்த மேடையில நிக்கும் பொழுது ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் மேடையில வாங்கும் பொழுது, நான் கீழ இருந்து கை தட்டி வீடியோ எடுத்து, அதெல்லாம் வந்து அந்த மெமரீஸ வச்சுப்பேன். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, "நீ மேடையில நில்லு. உன்ன அழகுபடுத்தி நான் பார்க்குறேன்" அப்படின்னு அவரு என் ஷோல்டர் பின்னாடி, என் பின்னாடி நின்னு என்ன தட்டி குடுத்துட்டு இருக்காரு. அப்படிதான் நான் அன்னைக்கு நெனச்சேன். மத்தபடி வந்து ஏன்னா அவரோட உழைப்பு அது. அவர் உழைச்ச உழைப்புக்கு தமிழக அரசு குடுத்த மிகப்பெரிய அங்கீகாரம் அது. இத வந்து நான் வாங்குனதுனால பெருமையோ, இல்ல வந்து எனக்கு குடுத்துட்டாங்க அப்படின்னு நான் வந்து அப்படியே அ பெருமைப்படுத்திக்கிறதோ கிடையாது. அது அவரோட உழைப்பு. எப்படி பிஹாஃப் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அந்த பிஹாஃப் தான். ஆனா நான் பிஹாஃபா சொல்ல மாட்டேன். ஐ அம் வெரி ப்ரவுட். பிரியங்கா ரோபோ சங்கர் அன்னைக்கு மேடையில சொல்லும்பொழுது, இந்த படத்துக்காக சிறந்த நகைச்சுவையாளர் விருதை ரோபோ சங்கர் அவர்களுக்கு பதிலாக அவர் மனைவி பிரியங்கா ரோபோ சங்கர் வாங்குவாங்கன்னு சொல்லும் பொழுது, அந்த ஒரு பெருமை, ஒரு பெருமிதம் அப்படி தலையை தூக்கிட்டு என் பேரப்பிள்ளையோட, என்னோட குட்டி ரோபோவோட நான் போய் வாங்கினேன். அதுதான் அவரோட உழைப்பு. நான் அவர்கிட்ட சொன்ன ஒரு மிகப்பெரிய ப்ராமிஸ். கண்டிப்பா நானும் ஏதாவது ஒரு வகையில அச்சீவ் பண்ணுவேன். தமிழக அரசு விருது இல்லைனாலும் ஏதாவது ஒரு விருது வாங்குவேன். அந்த விருது அந்த இடத்துல இன்னாரோட மனைவி இந்த விருதை வாங்குறாங்கன்னு சொல்ற பெருமையை உங்களுக்கு நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு நான் அன்னைக்கு அவருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா அது கூடிய விரைவில் நடக்கணும். உங்களுக்கு அந்த அவார்டு ரொம்ப ஸ்பெஷல் தான். நான் வாங்கினது ஸ்பெஷல் தாண்டி அப்பாவுக்கு கொடுத்ததுன்றது பெரிய ஸ்பெஷல். ஏன்னா வந்து 2 அவார்டு. ஸோ ஒன்று வந்து 2016 வேலைநிறுத்த வெள்ளக்காரன், 22 இரவு நிழலுக்காக. ஸோ அவருடைய பல நாள் கனவு இது. ரொம்ப அவர் எதிர்பார்த்தது. எப்படி வந்து கலைமாமணி வந்து ஒரு அங்கீகாரம் இன்னமும் அவர் கழுத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அண்டு அந்த லெகசி இப்போ அம்மா கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட் அவார்டுன்றது சம்திங் வெரி ஸ்பெஷல். ஆனால் அந்த இடத்துல அவர் வாங்குறதுக்கு இல்லைன்றப்போ தான் ஒரு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஆனால் தேங்க்ஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அவர் இல்லாததுக்கப்புறமும் அந்த அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்றப்போ ரொம்ப சந்தோஷம். அன்றைக்கி நான் வாங்கினதை விட அப்பாவுக்காக அம்மா வாங்கும்போது எனக்கு அவ்வளோ கர்வமாக இருந்துச்சு. உண்மையுமே அதான் சொல்லணும்னா, இவரோட பொண்ணுப்பா இன்னைக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு ஸ்டேட் அவார்டு கிடச்சிருக்கு, அவர் இல்லைன்ற அந்த குறை எனக்கு பெருசாக ஃபீல் ஆகலை. அது அப்படி தான் நான் என்ன தெரியுது. அண்ட் செகண்ட் ஆப்வியஸாக எனக்கு கிடைச்சது ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஒரே ஸ்டேஜில் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஆமாம், சிவானாவும் அவங்க பாப்பாவும் வாங்கின மாதிரி நானும் எங்கள் அப்பாவும் வாங்குறோன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது ஒரு கியூட் மூமெண்ட் தான். இங்கே என்ன சொல்லுதோ, இங்கே என்ன ஃபீல் ஆகுதோ அதை மட்டும் பண்ணுங்க. அதுதான் சொல்லுவாங்க. உடனே வெளியில வந்துட்டாங்க, உடனே ரெக்கவர் ஆயிட்டாங்க, உடனே எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, உடனே வந்து மேக்கப் போட்டுக்கிறாங்க, உடனே வந்து கேமரா முன்னாடி நிற்கிறாங்க அப்படின்னு. ஸோ அதெல்லாம் எங்களோட தேவைகள் தான். அந்த தேவைகளை சரி பண்ணுறதுக்காக மட்டும்தான் நாங்கள் நிற்கிறோம். அது பாப்பா சொன்ன மாதிரி அந்த வலியையும் அந்த இழப்பையும் யாராலையும் ஈடு கொடுக்கவே முடியாது. இன்னைக்கும் இந்த 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 வேடத்தை கலட்டிட்டு உட்கார்ந்துட்டேன்னா கண்ணில் ரத்தம் வராத குறை தான் எனக்கு. ஆனால் அது எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன்னா இதுதான் நடைமுறை.